ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் கொடுத்திருக்கிறதான வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். ஹல்லேலூயா. யாத்ராகம புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரம் 7வது வசனத்துடைய முதல் பகுதியை மாத்திரம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 34:7 முதல் பகுதி. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். கீப்பிங் mercy for thousands. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். இந்த செய்தியினுடைய தலைப்பு இரக்கத்தை காக்கும் தேவன். God keeps his compassion. கண்களை மூடுவோமா? சோமனும். ஸ்தோத்திரம் அப்பா, எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் ஒவ்வொரு ஆண்டையும் கர்த்தர் எங்களுக்கு ஈவாக நீர் தருகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்று எங்களோடு கூட பேசின கர்த்தர் இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் ஆண்டவரே நீர் இரக்கத்தை காக்கிற தேவனாக, உடைய இரக்கத்திற்கு முடிவில்லை என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிற வண்ணமாகவே இந்த வார்த்தையை எங்களுக்கு நீ தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் செய்தியை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. இந்த மாதத்தை ஆசீர்வதிப்பீராக, உடைய கிருபையினாலே நிரப்புவீராக. உம்முடைய தயவு எங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து காணப்படுவதாக. உடைய இரக்கம் கர்த்தாவே எங்களை ஆளுகை செய்யட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். மாதத்தினுடைய தியான பகுதியில கர்த்தருடைய அளவில்லாத இரக்கம் என்கிறதான தலைப்பின் கீழ் உங்களோட கூட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த கர்த்தருடைய அளவில்லாத இரக்கம் என்பதை குறித்தும், யாருக்கு அவருடைய இரக்கம் அளவில்லாததாக இருக்கும் என்பதையும் குறித்து நம்ம பார்த்தோம். மாத்திரமல்ல, வேதாகமத்தில் 1000 என்கிறதான சொல், ஏன்னா இந்த வசனத்தில் பார்க்குறோம் 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர் என்று சொல்லி. 1000 என்கிற சொல் ஒரு குறிப்பிட்ட இலக்கத்தை, அதாவது அளவு, ஃபினிட், அதை குறிக்கிறதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் ஞானார்த்தமாக இன்ஃபினிட், அளவற்றது என்பதை புரிந்து கொள்வதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் என்று இந்த வசனத்தில் வாசிக்கும் போது அவருடைய இரக்கம் முடிவில்லாதது, இன்ஃபினிட் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக. என்ன 1000னா என்ன மீனிங்கில் பயன்படுத்தப்பட்டிருக்கு? ஒரு ஃபினிட்டா, ஒரு நம்பரை குறிக்கிறதுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இன்ஃபினிட் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக, இன்ஃபினிட் என்பதை குறிக்கல, இன்ஃபினிட் என்பதை நம்ம புரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்படி இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அப்படின்னு இங்கே வாசிக்கும் போது முடிவில்லாததான இரக்கம் என்பதை நமக்கு ஆண்டவர் புரிந்து கொள்வதற்காக பயன்படுத்துகிறதான வார்த்தை. 1000 தலைமுறைகள் என்பது ஞானார்த்தமாக, சிம்பாலிக்காக சொல்லப்படுகிறதான காரியம். சில வசனங்களை நான் இந்த இடத்துல நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்றொன்றை பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் அதிகாரம் 10வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் அதிகாரம் 10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் என்று பக்தன் பார்த்தீங்கன்னா எழுதுகிறார். அப்போ இங்கே 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது அப்படின்றதனுடைய அர்த்தம் அடுத்த பகுதியிலே காணப்படுது. என்ன அப்படின்னா, துன்மார்க்கமான இடங்களில் நம்ம எத்தனை நாள் நம்ம வாசம் பண்ணினாலும் அது நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தான் குறிக்குது. வேறு எப்படி புரிஞ்சிட்டு இருக்கீங்க? அது 1000 நாள் ஆகாமிய கூடாரத்தில் வாசம் பண்ணுகிறதை பார்க்கலாம் கர்த்தருடைய பிரகாரங்களில் அவருடைய ப்ரெசன்ஸில் இருக்க ஒரு நாள் நல்லது அப்படின்றத நம்ம பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு அளவாக நம்ம எடுக்க முடியாதுல்ல. 1000 ஏறக்குறைய 3 வருஷம் இஷ்டத்துக்கு சுற்றிட்டு ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தால் போதும், அது இதோடைய பெருசு அப்படி எடுக்க முடியுமா? அப்படி அல்ல. எத்தனை நாட்கள் ஆகாமிய இடத்துல வாசம் செய்தாலும் அது தேவ சமூகத்தில் இருக்கிறதான ஒரு நாளுக்கு இணையாகாது, ஈக்குவல் கிடையாது அப்படின்றத அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அப்படியே சங்கீதங்களின் புஸ்தகம் 94 இப்படி வாசிக்கிறோம். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? உமது பார்வைக்கு, கர்த்தருடைய பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சம், அதாவது டே அண்ட் நைட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் கர்த்தருடைய பார்வைக்கு 1000 வருஷம் அப்படின்றதை போல
வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய அர்த்தமும் நேராக 1000 வருஷம் ஈக்குவல் டு 1 டே அப்படி போடக்கூடாது. நம்ம அவருடைய பார்வைக்கு 1000 வருஷம், அதாவது காலம் என்பது ஒன்றுமில்லை அப்படின்றதை தான் அது குறிக்கிறது. காலம் என்பது அவருடைய பார்வைக்கு ஒன்றுமில்லை என்பதை தான் அந்த வார்த்தை வந்து குறிக்கிறது, அல்லது அதை நாம் புரிந்து கொள்வதற்காக அப்படி பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக சங்கீதம் 91:7 உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இது எப்படி எடுக்கிறது? நம்ம இந்த பக்கம் 1000 பேர், இந்த பக்கம் 10,000 பேர் இல்லை விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அதாவது கர்த்தர் அதற்கு மேலே சொல்லி இருக்கிறதான காரியங்கள், வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்கள் உன்னை அணுகாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, எண்ணிக்கை எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உன்னை அணுகாது. அதுதானே அதனுடைய அர்த்தம். வேறு எப்படி எடுக்க முடியும்? அப்படின்னா இந்த பக்கம் ஏன் 1000 சொல்கிறார், இந்த பக்கம் ஏன் 10,000 சொல்கிறார்? அதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? அப்படி அல்ல. என்ன அப்படின்னு சொன்னால், எத்தனை பேர் உனக்கு விரோதமாக வந்திருந்தாலும், எவ்வளோ காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் உன்னை பாதுகாப்பேன் என்று சொன்னார்னா அவர் என்ன பண்ணுவார்? பாதுகாப்பார் என்பதை தான் அந்த வார்த்தை குறிக்கிறது. அப்போ அங்கே எண்ணிக்கை என்பது முக்கியம் அல்ல. எத்தனை பேர் இந்த பக்கம் விழுகிறத பார்த்தாலும் அந்த பக்கம் விழுகிறத பார்த்தாலும் அது உன்னை அணுகாது. எல்லாவற்றின் மத்தியிலும் உன்னை வைத்து பாதுகாக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்வதற்காக கர்த்தர் அதை பயன்படுத்துகிறார். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 2 பேதுரு 3:8 பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் அப்படின்ட்டு பேதுரு கர்த்தருடைய வருகையை குறித்து பேசும் பொழுது, நாள் ஆகிறதே, காலங்கள் கடந்து போகிறதே, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே என்று சொல்லி ஒரு சந்தேகம் எழும்பும்போது, விசுவாசியாதவர்கள் பரியாசம் பண்ணும் பொழுது இந்த காரியத்தை குறித்து விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது அப்படின்றதான காரியத்தை நீங்கள் மறக்க வேண்டாம் அப்படி எழுதுகிறார். அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நமக்கு காலத்தையும் நேரத்தையும் உண்டாக்கின தேவன் நாம் அறிந்திருக்கிற காலத்தையும் நேரத்தையும் கொண்டு நாம் கணிக்க முடியாது. நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காலத்திற்கு உட்பட்டு நேரத்திற்கு உட்பட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். நாம் காலம் நேரம் என்று சொல்லுகிற காரியங்களை வைத்து தேவனுடைய வருகையோ தேவன் செய்கிற செயல்படுகிற விதங்களையோ நாம் என்ன பண்ண முடியாதான், கணிக்க முடியாது, அசியூம் பண்ணவே முடியாது அப்படின்ற புரியறதுக்காக தான் அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் வெளிப்படுத்தின விஷயத்தில் சில வசனம் நான் வாசிக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், 1000 வருஷம் இந்த இடத்துல 1000 தலைமுறைகள் அப்படின்னு சொன்னதனுடைய கருத்தை நம்ம விளங்கிக் கொள்வதற்காக இந்த செய்தி. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறோம். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அது மேல் முத்திரையிட்டான் என்று 1000 வருஷத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து அப்படி வாசிட்டு வரும்போது 4வது வசனத்திலிருந்து 2வது பதிலிருந்து வாசிக்கிறேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்து 1000 வருஷம் அரசாண்டார்கள். 1000 மரணமடைந்த மற்றவர்கள் 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. 1000 வருஷத்துக்கு அப்புறம் 2ஆம் உயிர்த்தெழுதல் உண்டாகுது. இதுவே முதல் உயிர்த்தெழுதல். அதாவது முதல் சொன்னது முதல் உயிர்த்தெழுதல். 1ஆம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து அவருடைய கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். 1000 வருஷம் அரசாட்சி இதை குறித்து அதிகமாக நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்களே. கிறிஸ்தவத்திலே காணப்படுகிறதான ஒரு அடிப்படையான ஒரு போதனை அது இதில் காணப்படுகிறபடியினால. இப்போ இந்த 1000 வருஷம்ன்றதை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது குறிப்பிட்ட அளவு காணப்படுதா, இல்லை கர்த்தருடைய டேர்ம்ஸில் 1000 வருஷம் அப்படின்றது ஏதாவதா அப்படின்னு சொன்னால் அப்படி அல்ல. இங்கே 1000 வருஷம் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தையும், அதாவது ஒரு பீரியட், குறிப்பிட்ட காலம். அதுக்கு தொடக்கம் உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு. ஏன்னா அதனுடைய முடிவில் தான் 2ஆம் உயிர்த்தெழுதல் உண்டாக போகிறது, அழிக்கப்பட போகிறவர்கள் எழும்ப போகிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு தொடக்கம் உண்டு, ஒரு முடிவு உண்டு. அது ஒரு பீரியட் ஷூராக தெரியும் நமக்கு. இப்போ இந்த 1000 வருஷம் என்பது குறிப்பிட்ட காலத்தையும் அதே நேரத்தில் நாம் அறிய முடியாத கால அளவையும் குறிக்கிறது. இப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலம் தானே, ஆனால் எப்படின்னா இன்னும் கொஞ்சம் காலம் அதிகமாகுது இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. அப்போ ஒரு பீரியட் என்பது நமக்கு நிச்சயமாக தெரியும், ஆனால் அதே நேரத்தில் நாம் கணிக்கவே முடியாது தானே ஒரு பீரியட் அப்படின்றதை அது குறிக்கிறதுக்கு தான் இந்த 1000 வருஷம் என்பது அங்கே பயன்படுத்தும். 1000 வருஷம் அரசாழ்வார்கள்.
1000 வருஷம் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த உயிர்த்தெழுதல் இருக்கும் என்பது நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் வந்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த காலம் வந்து நாம் இன்றைக்கு அறிந்திருக்கிற காலத்தை வைத்து நிர்ணயிக்கவே முடியாததான ஒன்று அப்படின்னு நமக்கு தெரியணும். அதனால தான் அங்கே 1000 என்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரி, ஓகே, இன்னும் புரிகிறது. சில காரியங்கள் அதிகமாக பார்க்கலாம். இந்த வசனங்களின் மூலமாக, இப்போ நம்ம பார்த்ததான வசனங்களின் மூலமாக தேவனை குறித்து அறிந்து கொண்டதான ஒரு விசேஷம் காணப்படுது. நிறைய வசனங்களை பார்த்தோம்ல, அதில் தேவனை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விசேஷ செய்தி வந்து பார்த்திங்கன்னா அதில் காணப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது, கர்த்தராகிய தேவன் காலத்தினாலே கட்டப்படக்கூடாதவர், அதாவது காலத்திற்கு உட்பட்டவர் அல்ல. டைம் cannot bound the Lord. God is not limited by the dimension of time. அது வந்து முதலாவது காரியம். ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தராகிய தேவன் காலத்தினாலே கட்டப்படக்கூடாதவர். காலத்தினால் கட்டப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ நாமெல்லாம் காலத்தினால் கட்டப்பட்டிருக்கோமா? எல்லாமே இல்லை, எல்லாரும் காலத்தினால் கட்டப்பட்டிருக்கோம். நம்ம மாத்திரம்ல எல்லா சிருஷ்டிப்புகளும் காலத்தினாலே கட்டப்பட்டு இருக்கிறது. அடுத்த 2வது பாயிண்ட், கர்த்தராகிய தேவன் காலத்திற்கு அப்பாற்பட்டவர், ஆனால் அவரால் காலத்திற்கு உட்பட்டவராகவும், அதாவது கால ஓட்டத்திற்குள் அவரால் பிரவேசிக்க முடியும், ஆனால் காலத்தால் அவரை விழுங்க முடியாது. அப்படின்னு அர்த்தம். விழுங்கிறதுனா என்ன அர்த்தம்? விழுங்கன்னா கன்சியூம் பண்ணுறது. இப்போ காலத்துக்குள்ளே வந்துட்டாரு, காட் வந்து காலத்துக்குள்ளே வர முடியுமானா வர முடியும், ஆனால் காலத்துக்குள்ளே வந்தாருன்னா காடை வந்து கன்சியூம் பண்ணுமா? இப்போ நம்ம காலத்துக்குள்ளே காணப்படுறோம், நம்மளை வந்து இந்த காலம் கன்சியூம் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கன்சியூம் பண்ணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தோற்றம் மறைவு அப்படின்னு காணப்படுது எல்லாத்துக்கும். இப்போ பூமிக்கு ஒரு தோற்றம் உண்டு, பரலோகத்திற்கு ஒரு தோற்றம் உண்டு. அப்போ கர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுகிற வரைக்கும் தான் அது இருக்க முடியும். பூமிக்கு ஒரு நாளை நிர்ணயித்திருக்கிறார், நம்ம எல்லாருக்கும் ஒரு நாளை நிர்ணயித்திருக்கிறார். அப்போ இந்த காலத்திற்குள்ளே வரும்பொழுது ஒரு தோற்றம், ஒரு துவக்கம் உண்டு, அதே மாதிரி ஒரு முடிவு உண்டு. ஆனால் தேவன் பார்த்திங்கன்னா காலத்திற்கு அப்பாற்பட்டவர். ஆனால் அதே நேரத்தில் நன்றாக புரிய வேணும், இந்த காலத்திற்கு உட்பட்டவராகவும் அவர் வர முடியும். அப்படி வந்தாலும் இந்த காலம் என்பது அவரை விழுங்க முடியாது. ஆக்சுவலாக கூடாது இல்லை, விழுங்க முடியாது. ஆக்சுவலாக நீங்கள் அப்போஸ்தலர்ல எப்படி பார்ப்பீங்க, அவரை மரணத்தினால் கட்டக்கூடாது இருந்தது அப்படின்ட்டு ஸ்தேவான் வந்து தன்னுடைய பிரசங்கத்தின் போது சொல்லுவார். அவர் மரித்தார் நமக்காக, ஆனால் மரணம் அவரை கட்டக்கூடாது இருந்தது. ஏன்னா அவர் வந்து காட். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே காணப்பட்டாலும் டைம் பவுண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவருடைய சரீரம் தான் காணப்படுது. அதனால தான் ஏசு பிறந்தார், ஏசு மரித்தார் அப்படி சொல்கிறோம்ல. அப்போ இந்த சரீரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பவுண்டுக்குள்ளே வந்ததே ஒழிய காடா அவருடைய ஆவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுண்டுக்குள்ளார டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கட்டுப்படுத்த முடியாது. 3வது பாயிண்ட், கர்த்தராகிய தேவன் குறிப்பிட்ட காலத்தின் முடிவை அந்த காலத்தின் துவக்கத்திலிருந்து காணக்கூடியவர். மனிதர்கள் தங்களுக்கு நியமித்துக் கொள்கிற கால நேரத்தை மாற்ற வல்லவர். அதாவது God can see the end from the beginning. இப்போ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய துவக்கம் தெரியும், அப்படி இன்றைக்கி நம்முடைய ப்ரெசண்ட் தெரியும், நம்முடைய ஃப்யூச்சரை நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் தேவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட காலத்தினுடைய முடிவுன்னு அர்த்தம், ஒரு பீரியட் இல்லையா, காலத்தினுடைய முடிவு. ஒரு மனுஷன் காணப்படுறான், அவனுக்கு ஒரு முடிவு உண்டு இல்லையா. அப்போ அந்த முடிவை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்க்கக்கூடியவராக இருக்கார். ஒரு மனுஷனை உண்டாக்குவதற்கு முன்பாகவே அவனுடைய துவக்கமும் அவனுடைய முடிவையும் காணக்கூடியவராக அவர் காணப்படுகிறார். அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த காலத்திற்குள் வந்து அவரால் என்ன பண்ண முடியும், கிரியை செய்ய முடியும். நம்முடைய பிளான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், என்னுடைய பிள்ளை பிளான் பண்ணிட்டான், ஆனப்படினாலே நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் உள்ளே வந்து இதை ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களால் செய்ய முடியாமல் இருக்கும். அப்போ நம்மளோட ஸ்கெடியூலு, நம்ம டைமு, நம்முடைய பிளானு இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவராக காணப்படுகிற அப்படின்னாலே காலத்திற்குள் இடைப்பட்டு ஒரு காரியத்தை ஆண்டவரால் செய்ய முடியும். புரியுதா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு? புரியல? அப்புறம் இந்த நோட்ஸ் கொடுக்குறேன்னு செக் பண்ணிக்கோங்க, சரியா? அது பாருங்கள், உதாரணத்துக்கு ஏசாயா 46ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கலாம். 9 பின்பகுதியிலேருந்து வாசிக்கலாம். நானே தேவன், வேறொருவரும் இல்லை, நானே தேவன், எனக்கு சமானமில்லை. அந்தத்தில் உள்ளவைகளையும், அந்தம்னா வந்து எண்டு, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ கால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் அப்படி சொல்றார். எதையும் தோற்றுவிக்கிறதுக்கு முன்பாக, எதுவும் உண்டாவதற்கு முன்பாகவே
அதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்பாகவே அறிவிக்கிறவர். அப்படி அறிவிக்கக்கூடியவர் யாரா இருக்க முடியும்? அந்த துவக்கத்தையே உண்டாக்குறவர் அப்படின்னு அர்த்தம். அதற்கு முடிவையும் உண்டாக்குறதான தேவன் தான் அதை செய்ய முடியும். அவர் சொல்லுகிறார், என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்றார். அப்போ இது என்ன பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், கர்த்தராகிய தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தினுடைய முடிவை அதனுடைய துவக்கத்திலிருந்தே பார்த்து நடுவில் எதையாவது மாற்ற வேண்டுமானாலும் கூட மாற்ற வல்லமை உள்ளவரான தேவனாக காணப்படுறார். இப்போ எசேக்கியாவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எசேக்கியாவினுடைய ஆரம்பம் தெரியும், எசேக்கியாவினுடைய முடிவும் தெரியும். நடுவில் இடைப்பட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை அறிவித்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணவும் முடியும், அதை பார்த்தீங்கன்னா குறைக்கவும் முடியும். அப்போ இது யார் தான் செய்ய முடியும்னா, அந்த காலத்துக்கு வெளியில் இருக்க ஒருவரால் தான் செய்ய முடியும். அந்த காலத்துக்கு உட்பட்டவர்களாக ஒரு பிகினிங் காணப்படுகிற யாராலையும் பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அடுத்ததாக, கர்த்தராகிய தேவன் துவக்கமும் முடிவும் இல்லாதவர், நித்தியமானவர் அல்லது நித்தியவாசி. நித்தியவாசி என்ன அர்த்தம்? நித்தியமானவர், நித்தியவாசி அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, எக்ஸிஸ்டிங் ஆஸ் அ செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் பீயிங். ஜீவன் உள்ளவர் அப்படின்னு மட்டும் சொன்னா போதுமா அப்படின்னா இல்லை, ஜீவன் உள்ளவர், ஆனால் பார்த்தீங்கன்னா தன்னில் தானே ஜீவன் உள்ளவர். இப்போ நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜீவன்லாம் யார் மூலமாகவோ நமக்கு உண்டானது. யார் மூலமாக? தேவன் மூலமாக. சரியா? ஒருவர் மூலமாக நமக்கு உண்டானது. இந்த ஜீவன் இருக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே அந்த தேவன் இருக்கணும். அப்படின்னா நாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம மாத்திரமல்ல, எல்லாமே உண்டாக்கப்பட்ட எல்லாமே அந்த தேவனோடு கூட கனெக்ட் ஆகி காணப்படுகிறது. அவர் இல்லை அப்படின்னு சொன்னால் எதுவுமே இல்லை, இல்லையா? அப்போ தேவனை குறித்து நித்தியவாசி அல்லது நித்தியமானவர் என்று சொல்லுகிறதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் பீயிங். அவர் தன்னில் தானே அவர் ஜீவன் உள்ளவராக அவர் காணப்படுறார். அவருக்கு யாரும் ஜீவனை கொடுக்க வேணாம், யாரும் ஜீவனை அவருக்கு அழிக்க வேண்டாம். ஆனால் மற்ற எல்லாவற்றிற்கும் அந்த தேவன் ஜீவனை கொடுக்க வேண்டும். அப்போ கர்த்தராகிய தேவன் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினிங்கோ அல்லது ஒரு எண்டோ இல்லாததான ஒருவர் என்பது நமக்கு புரியணும். அடுத்தது இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். கர்த்தராகிய தேவன், அடுத்தது கர்த்தராகிய தேவன் மனிதர்களுடைய கால வரம்புகளுக்குள்ளே, இப்போ நம்மளாம் சொல்கிறோம்ல டெட்லைன் அப்படின்னு, அப்போ இந்த கால வரம்புகளுக்குள்ளே அல்லது மனிதர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்குள்ளே, எக்ஸ்பெக்டேஷன்ஸ்குள்ளே அடக்கப்படக்கூடியவர் அல்ல. he can influence, he can extend or shorten the time. ஏன்னா டைம்லாம் அவர் உண்டாக்கினவைகளுக்கு உரியது. அதனுடைய நேரத்தை ஜீவகாலத்தை அதிகரிக்க முடியும், ஜீவகாலத்தை குறைக்க முடியும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அப்போ கர்த்தராகிய தேவன் கால வரம்பு அப்படின்றதுக்குள்ளார அவரை அடக்க முடியாது, நம்முடைய எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளார அவரை கொண்டு வரவே முடியாது. சரி, அடுத்ததாக கடைசியாக சர்வ சிருஷ்டிகராகிய தேவனாகிய கர்த்தர் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளின் கால வரைக்கு உட்பட்டவர், டைம் ஃப்ரேம், அதற்கு உட்பட்டவர் அல்ல என்கிற சத்தியம் அடிப்படையாக அவரை குறித்து அறிய வேண்டிய போதனைகளிலே ஒன்று. எனது சர்வ சிருஷ்டிகராகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட கிரியேட்டட் பீயிங்ஸ் இருக்கு, அவைகளுடைய கால வரைக்கு உட்பட்ட. கால வரைன்னா என்ன அர்த்தம்? டைம் ஃப்ரேம் இல்லை, டைம் ஃப்ரேம். அந்த டைம் ஃப்ரேம்குள்ளார அவர் வருகிறவர் அல்ல அப்படின்றதான காரியத்தை நம்ம அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமான காரியம். காட்ஸ் டைம்லெஸ்னஸ் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஹிஸ் கிரியேஷன். நம்ம எல்லாருக்கும் லிமிட்டேஷன் உண்டா இல்லையா? எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் லிமிட்டேஷன் உண்டு. தேவன் பார்த்திங்கன்னா இந்த லிமிட்டேஷனுக்குள்ளார அவர் வந்தாலும் கூட, இப்போ கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது மாம்சத்தில் தேவன் வெளிப்பட்டு இந்த லிமிட்டேஷனுக்குள்ளே வந்தார். என்னென்ன லிமிட்டேஷன்ஸ்லாம் அவர் காணப்பட்டது? மனுஷர்களாகிய நமக்கு என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் காணப்படுதோ அத்தனை லிமிட்டேஷன்ஸும் சரீர பிரகாரமாக அவருக்கு காணப்பட்டது இல்லையா? ஆனால் அதே நேரத்தில் தேவனாக இந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் கடந்தவர். அவர் தேவனாக என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனையும் என்ன பண்ண முடியும்? அவர் செய்ய முடியும். அதே நேரத்தில் நம்மளை போல சாப்பிடணும், உறங்கணும் இல்லையா, படுத்து தூங்கும், எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளை போல அவர் செய்ய வேண்டிய அந்த லிமிட்டேஷன்ஸ்குள்ளார அவர் காணப்பட்டார். சரி, ஓகே. இந்த தியான வசனத்தில் 1000 தலைமுறைகள் என்பதற்கு என்ன ஞானார்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். காட் கிவ்ஸ் அஸ் கேரண்டி தட் இட் இஸ் ஃபார் எவர். என்ன? இரக்கத்தை காக்கிறவர் அப்படின்னு சொன்னால் தேவன் தம் ஜனத்திற்கு கொடுக்கிறதான உத்தரவாதத்தை கொடுக்குறது. எதுக்கு இது தேவனுடைய இரக்கம் தொடர்ந்து நமக்கு காணப்பட வேண்டும்? அல்லது முடிவில்லாததாக அவருடைய இரக்கம் அளவில்லாததாக ஏன் காணப்படுது? இந்த இரக்கம் பார்த்திங்கன்னா எங்கே கொண்டு போகுது?
இந்த இரக்கத்தினால எண்ணத்தை நாம் அடைந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரட்சிப்பை அடைந்தோம். நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் ரட்சித்தார் அந்த இரக்கத்தினால. இந்த இரக்கம் வந்து காக்கிறவர் அப்படின்னு சொன்னால், இது நம்மளை எங்கே தான் கொண்டு போகுது அப்படின்னா, நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதா இருக்குது. நடுவில் அவர் நம்ம மேலே இரக்கம் பாராட்டலை, கோபம் வந்து அழித்து விட்டார்னா என்ன ஆகும்? பிரயோஜனம் இல்லை இல்லையா? நம்ம ரட்சிப்பை இழந்ததான ஒரு காரியமாக அது மாறி விடுகிறது. அப்போ இரக்கத்தினால தான் ரட்சிக்கப்பட்டோம் இல்லையா? அப்போ அந்த இரக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் காக்கிறவர் என்று சொன்னால் அது பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போகிறதாக அது காணப்படுது. அப்போ இந்த வார்த்தையின் மூலமாக 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் என்கிற அந்த அந்த வாக்கியத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், கேரண்டி பண்ணுறார். அவர் கொடுத்ததான ரட்சிப்பை குறித்து அவர் நமக்கு என்ன பண்ணுறாரு? கேரண்டி பண்ணுறார். அப்போ அது யாருக்கு அந்த இரக்கம் வந்து தொடர்ந்து காணப்படும் என்பதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? பார்த்தோம். அதே நேரத்தில் யாருக்கு வந்து அது கிரியை செய்ய முடியாது என்கிறதான காரியத்தையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படி தானே? அந்த காரியத்தில் எனக்கு சிலதெல்லாம் நான் டச் பண்ணுற வேணா. அப்போ தேவன் வந்து தம் ஜனத்துக்கு கொடுக்கிறதான அந்த உத்தரவாதத்தை, உறுதியை பார்த்தீங்கன்னா சொல்லுகிற காரியம் தான் 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர் என்றதான வார்த்தை. சரி, அவருடைய இரக்கம் யாருக்கு இல்லாததா இருந்தது அப்படின்ட்டு நான் போனேன். தியான வேளையில் நான் பகிர்ந்து கொண்டேன். திரும்பவும் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். யாத்திராகமம் 34:6-7. கர்த்தர் அவனுக்கு முன்பாக, அதாவது மோசேக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயம் சத்தியம் உள்ள தேவன் அப்படின்னாரு. அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரி. இதில் ஏதாவது வித்தியாசம் புரியுது? ஆக்சுவலாக வந்து 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர் அப்படின்னு சொன்னால் 1000 தலைமுறைக்கு தண்டனையை கொடுக்குறவர் அப்படி தானே வரணும். அது என்ன மீனிங்? அது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அதுக்கு நீங்கள்? இப்போ 1000 அப்படின்னு சொன்னால் ஃபார் எவர் அப்படின்றதை குறிக்கிறது அப்படி பார்த்தோம். அப்போ 3-4 தலைமுறைக்கு விசாரிக்கிறவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாக்களுடைய பாவங்களை பிள்ளைகளிடத்துல 3-4 தானே? ஆமாம், 3ஆம் 4ஆம் தலைமுறை அப்படின்னா இது டெம்பரரின்னு அர்த்தம். அப்படி தானே? இந்த உலகத்திலே அப்படின்னு அர்த்தம். இப்போ தகப்பன் அல்லது மூதாதையர் செய்ததான அந்த பாவத்தினுடைய விளைவு ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டானா அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா 3 சந்ததிக்கு தான் அது தொடர முடியுமே வழியா அதுக்கப்புறம் அது எஃபெக்ட் இருக்க முடியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் அவரை ஏற்றுக்கொண்டான், இவ்விதமாக அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பான் என்று சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எவர் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த வசனத்திலே ஒரு காரியம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டெம்பரரியை குறித்து பேசுது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நித்தியத்தை குறித்து பேசுகிறது என்பதை நீங்கள் அறிய முடியும். பட் அந்த பாயிண்ட்டுக்கு நான் இப்போ போகல. என்னதான் நம்ம பார்க்க போகிறோம்னா, இந்த 2 வசனங்களில் வைத்து கர்த்தர் தம்மை இந்த வசனங்களின் மூலமாக வெளிப்படுத்தினார் அப்படின்னு நான் உங்களோட கூட பகிர்ந்து கொண்டாங்க. He revealed himself by these verses. முதலாவதாக 6வது வசனத்தில் பார்த்தோம் ஒரு பாயிண்ட்டு, கர்த்தராகிய தேவன், கர்த்தர் தம்மை தேவனாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கர்த்தராகிய தாம் ஒருவரே மெய்யான தேவன் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வெளிப்படுத்தினார். சத்திய தேவன்னா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சத்தியமுள்ள தேவன் அப்படின்னு இருக்குல்ல, அதனுடைய அர்த்தம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஆக்சுவலாக அது என்ன தெரியுமா அர்த்தம்? மெய்யான தேவன் என்ற அர்த்தம். உண்மையான மெய்யான ஒரே தேவன் என்ற அர்த்தம். மெய்யான தேவன்னா உங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் காணப்படுது மெய்யான தேவன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா ட்ரூ காடை குறித்து யோவான் பேசுகிறார் நிருபத்தில் அப்படின்ட்டு. சத்தியம் உள்ள தேவன் என்ன தெரியுமா அர்த்தம்? அதே அர்த்தம் தான். என்னன்னா ஒன்லி ட்ரூ காட் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். சரியா? அப்போ முதலாவதாக 6வது வசனத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அவரை அதாவது தேவனாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? கர்த்தராகிய தாம் ஒருவரே மெய்யான தேவன் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை 6வது வசனத்தில் அவர் வெளிப்படுத்தினார். அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவர் மட்டுமே மெய்யான தேவன் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வதாக 7வது வசனத்தில் கர்த்தர் ஒருவரே மன்னிக்க வல்லமையுள்ள தேவன் என்று அவரை விசுவாசித்து அவரிடத்தில் மனம் திரும்பி அவரிடத்தில் மன்னிப்பை கேட்பவர்கள், யாசிப்பவர்கள் அவரிடத்தில் இரக்கம் பெறுவார்கள். அவர்களுடைய இரக்கம் அளவில்லாததாக இருக்கும். 6வது வசனத்தில் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொள்ளணும். 7வது வசனத்தை சொல்கிறாரு, கர்த்தர் ஒருவரே மன்னிக்க வல்லமையுள்ள தேவன் என்று விசுவாசித்து. இப்போ கர்த்தரை ஏற்கிறதுனால என்னது? கர்த்தரை ஏற்கிறோம், கர்த்தரிடத்தில் வருகிறோம், ரட்சிப்புக்காக அவரை தேடுகிறோன்னா என்ன அர்த்தம்?
மன்னிப்படையை தானே தேடுகிறோம். இப்போ ரட்சிப்படைதல் அர்த்தம் மன்னிப்பை பெறுதல் தானே. ஏன்னா ரட்சிக்கப்படுவதுன்னு சொன்னால் நம்ம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற காரியத்தை, நித்திய ஜீவனை அடைகிற காரியத்தை குறிக்குது. நித்திய ஜீவனை அடைதல்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் நித்திய ஜீவன் நமக்கு கிடையாது. ஏனென்று சொன்னால் பாவத்திலே காணப்படுகிற மனுஷன் ஒரு நாள் அழிக்கப்பட வேண்டும். அப்போ பாவ மன்னிப்பை பெறுகிறது தானே நித்திய ஜீவனை பெறுகிறதான காரியம். அப்ப மெய்யான தேவன் கர்த்தர் என்பதையே விசுவாசிக்க சொல்றாரு. அடுத்ததாக மன்னிக்க வல்லமை உள்ளதான தேவன் அவர் ஒருவரே என்று விசுவாசித்து அவரிடத்துல மனம் திரும்ப சொல்றாரு. அதுதான் 7வது வசனம். மூன்றாவதாக இன்னொரு காரியம், இது ரெண்டுமே நான் உங்களோடு கூட தியான வேளையில பகிர்ந்து கொண்டேன். மூன்றாவதாக மற்றொரு காரியம் உபாகம் 5:10 காணப்படுது. உபாகம் 5:10 கர்த்தர் சொல்றாரு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற ஒராயிருக்கு. யாருக்கு இரக்கம் செய்வேன் அப்படின்ட்டு நம்ம 2 பாயிண்ட் பார்த்தோம். மூன்றாவதாக ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். இந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. இது 3வது பாயிண்ட். 4வதாக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றையும் சேர்த்து உபாகமம் 7:9 எப்படி காணப்படுது. உபாகமம் 7:9 உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உபாகமம் 7:9 பார்க்கணும். என்ன அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தரே தேவன், அவர் ஒருவர் தான் தேவன் என்றும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் அப்படி சொல்றார். 4 பாயிண்டை வந்து நம்ம பார்த்தோம். என்னென்னது? ஒன்று, அறிகிறது, தெய்வத்தை அறிகிறது, மெய்யான தேவனை அறிகிறதான காரியம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு மெய்யான தேவனை அறியணும்? ரொம்ப முக்கியமாக அப்படின்னா, ஆமாம், மன்னிப்பை பெற வேண்டும். மன்னிப்பை பெற்றால் ரட்சிப்பு, ரட்சிப்பை பெற்றால் பரலோகம். அப்போ மெய்யான தெய்வத்தை எதுக்கு அறிய வேண்டும் என்று சொன்னால், அவர் ஒருவரே மன்னிக்க வல்லவர் என்று அவரிடத்துல வருகிறதற்காக மெய்யான தேவனை அறிகிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மன்னிக்க வல்லவர் வேற யாரும் கிடையாது, வேற யாராலையும் மன்னிக்கவே முடியாது என்று சொல்லி அந்த தேவனிடத்துல விசுவாசத்தை வைக்கிறதான காரியம். 3வதாக பார்த்தோம், அவரிடத்துல அன்பு செலுத்துகிறதான காரியம், அவரிடத்துல அன்பு செலுத்துகிறதான காரியம். 4வது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற காரியம். ஏன் இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொன்னால், இதில் ஒன்று தனித்தனியாகவே கிடையாது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்லி கனெக்டட், தனியாக பிரிக்கவே முடியாது. ஏன்னு சொன்னால், உடன்படிக்கையும் தயவையும் 1000 தலைமுறைகளுக்கு காக்கிற தேவனா எதற்கு காக்கணும் அப்படின்னு சொன்னால், ஃபாரெவர் எதற்கு காக்க வேண்டும்னு சொன்னால், நம்ம நித்திய ஜீவனை அடைகிறதற்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரிடத்துல அன்பு செலுத்த சொல்கிறாரு. அன்பு யார் இடத்துல செலுத்தணும்? அன்லெஸ் யூ ஐடென்டிஃபை யுவர் காட் யூ கேனாட். இல்லை அப்படின்னு சொன்னால் டிசப்ஷன். யார் இடத்துலையாவது அன்பு செலுத்தினா என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் கிடையாதுல்ல. பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் அன்பாக இருக்கிறாங்க, அழகாக பேசுகிறாங்க, இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்துல அன்பு செலுத்துகிற, காதலித்து அதுக்கப்புறம் வஞ்சிக்கப்படுகிற காரியங்களும் நம்ம கேள்விப்படுகிறோம் இல்லையா? அப்போ சரியான ஆள், தனக்கு நியமிக்கப்பட்டதான ஆள் அப்படின்றவங்கள்ட்ட அன்பு செலுத்தினா மட்டும்தான் அந்த அன்பு பிரயோஜனமுள்ளதான அன்பாய் காணப்படும். அப்படிதானே? அதே போல நம்மளை உண்டாக்கின தெய்வம் நம்மளை ரட்சிக்க வல்லமை உள்ளவர் என்று அறிந்திருக்கிறோம். அவரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணாம நான் தேவனிடத்துல அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்வதில் பிரயோஜனம் இல்லை. அப்ப 4 பாயிண்ட்டுமே முக்கியம். என்னன்னா, நோ யுவர் காட் என்பது முக்கியம். அடுத்தது, அவர்கிட்ட தான் நீ வந்து மன்னிப்புக்கு போக வேண்டும் என்பதை குறித்து நீ விசுவாசிக்க வேணும். ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால என்ன அர்த்தம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவர் என்னை மன்னிக்க வல்லமை உள்ள தேவன், அப்படித்தானே? அவர் என்னுடைய ரட்சகர் என்று நீங்கள் விசுவாசித்து அவரிடத்திலே போகிறீர்கள். அப்படி போனா நீங்க அவர்கிட்ட அன்பு செலுத்தணுமா இல்லையா? அன்பு செலுத்தினீங்கன்னா அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளணுமா இல்லையா? அப்ப இந்த 4 பாயிண்டையுமே நீங்க தனியாவே நீங்க எடுக்க முடியாது. சரி, கர்த்தருடைய இரக்கம் யாருக்கு அளவில்லாதது என்பதை ஒரு உதாரணத்தோடு கூட நம்ம பார்ப்போம். யாரிடத்துல கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசினார்? யாரிடத்துல வெளிப்படுத்தினார்? மோசே என்கிறதான மனுஷனிடத்துல ஆண்டவர் என்ன பண்ணார்? இந்த வார்த்தைகளை பேசினார். அந்த மோசே இந்த வார்த்தைகளை எழுத சொன்னார். அவன் அதை எழுதினதுனால இன்றைக்கு மோசேக்கு எப்படி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினாரோ அதே மாதிரி நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல அப்படி தெய்வத்தை. இது அந்த வார்த்தை எழுதப்படலைன்னா மோசேயிட்ட ஆண்டவர் வந்து எப்படி வெளிப்படுத்தினாரோ அதே மாதிரி என்ன பண்ணணும்?
நாமளும் அதே மாதிரி வாஞ்சிக்க வேண்டும். என்ன? உம்முடைய மகியை நான் பார்க்கணும், உம்மை நான் இன்னும் அறியணும். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் உம்மை அறிகிறதற்கு நீர் உம்மை எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்ட்டு அவரிடத்துல கெஞ்சணும். அவருடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் என்ன பண்ணுவார்? இப்படி வெளிப்படுத்துவார். எப்படி வெளிப்படுத்துவார்? அவனை மேலே கூட்டிட்டு போய் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அவனுக்கு கொடுத்து அங்கே கொண்டு போய் நான் உன்னை மறைப்பேன், நீ வந்து நேராக என்னை பார்த்தனா நீ வந்து தாங்க மாட்டேன் என்னுடைய மகிமையை, ஆனால் அப்படினாலே என்னுடைய கைகளை எடுக்கும்பொழுது நான் கடந்து போவேன், நீ என்னுடைய பின்னால் பார்க்கலாம், கொஞ்சம் என்னை குறித்து நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ அந்த வெளிப்பாடே மிக பெருசாய் காணப்பட்டது. அந்த வெளிப்பாட்டை அவன் எழுதினபடியினால்தான் கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர்னா யார் தெரியுமா அப்படின்னு அவர் சொல்லுகிறதான காரியம் எழுதப்பட்டபடினாலே இன்றைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோசேக்கு எப்படி ஒரு ரெவலேஷன் கிடைச்சதோ அந்த ரெவலேஷன் எழுதுகிறபடினாலே அந்த தெய்வம் யாருன்னு நமக்கு மிக தெளிவாக புரிகிறது. சரி பாருங்க, இந்த மோசையை நம்ம எக்ஸாம்பிளாக எடுக்கலாம். கர்த்தர் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிந்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர் மோசே. எங்கே வளர்ந்தார் இவர்? இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சிறு பிராயத்திலிருந்து எகிப்தில் அவர் வளர்ந்தார். விக்கிரகாராதனை நிறைந்ததான தேசத்திலே அவர் காணப்பட்டார். ஆனால் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர் பேசுகிறார். நீங்கள் யாத்திரா 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் போய் வாசித்து பாருங்கள், யாருன்னெலாம் கேட்குறான், அவர் பேசுகிறார். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்த்தர் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிந்து விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மன்னிக்கத்தக்க தேவன் கர்த்தர் ஒருவரே என்று விசுவாசித்து மனம் திரும்பி மன்னிப்பை பெற்றவர் மோசே. ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் வந்து சில வசனங்கள் மூலமாக காமிக்கிறேன். இப்போ மோசைக்கு கூட மன்னிப்பு வேணுமா? ஏன் என்று சொன்னால் இவர் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர் அல்லவா, கர்த்தர் ஒருவரே என்று ஏற்றுக்கொண்டவர் அல்லவா. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக தான் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மோசே வந்து காணப்பட்டார். பாருங்க, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 26 வரைக்கும் வாசிக்கலாம். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், நான் வாசிக்கிறேன். வழியிலே தங்கும் இடத்தில் அவனுக்கு எதிர்பட்டு, அதாவது மோசேக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். எதுக்கு? தான் அழைத்து தான் பயன்படுத்த விரும்புகிற ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா இந்த தேவன் கொல்ல பார்க்க வேண்டும். 25வது வசனம் பாருங்க. அப்போது சிப்போரால் அவனுடைய மனைவியானவள் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள் விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றார். என்ன அப்படின்னு சொன்னா, விருத்த சேதன உடன்படிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றவர்கள் யாரு? இவங்க 2 குடும்பத்தாருமே. யாரு? மோசே என்கிறதான இஸ்ரவேலனும் சரி, இந்த பக்கம் சிப்போரால் என்கிறதான மீதியானிய குலத்திலே வந்ததான சிப்போராலும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா எல்லாருமே யார்? இவங்க எல்லாருமே ஆபிரகாமுடைய பிள்ளைகள். இவர்களுக்கு வந்து விருத்த சேதன உடன்படிக்கை உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட தெய்வத்தை அறிந்து அவர் ஒருவரே என்று சொல்லி புரிந்து கொண்டது, அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததான ஒரு மனுஷன், அவருடைய உடன்படிக்கை ரொம்ப முக்கியமான உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா கை கொள்ளாதவனாக அலட்சியமாக அவன் காணப்பட்ட போது கர்த்தர் இது சரி வராது, இவனுக்கு உணர்த்த வேண்டும் என்று சொல்லி அவனை கொல்ல பார்த்தாராம். அப்போ சிப்போரால் இந்த காரியத்தை அறிந்து கொண்டு பார்த்தீங்கன்னா உடனே அவள் கீழ்ப்படிக்கிறபடினாலே அந்த நேரத்தில் மோசே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தப்புவிக்கப்பட்டான். அப்போ மன்னிக்கிறவர் யார்? அவர் மன்னிப்பை பெறவில்லை என்றால் அவர் எப்படி காணப்படுவார் என்பதை பார்த்தீங்கன்னா தன்னுடைய அனுபவத்தில் அவன் அறிந்து மன்னிக்கிற தெய்வத்தை அவன் அறிந்து கொண்டவன். அடுத்ததாக ஒரு காரியத்தை பார்த்தோம் அல்லவா, கிருபை இரக்கம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவன் விரும்பினான். கர்த்தருடைய கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் விரும்பி அதை வேண்டி பெற்றுக்கொண்டவன் மோசே. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் முழுசும் வாசிங்க. நான் உங்களுக்கு 2 வசனங்களை மாத்திரம் நான் அதில் வாசித்து காமிக்கிறேன். யாத்திராகமம் 33 13வது வசனம். அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிகிறதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். ஏதாவது புரியுது அந்த வசனம்? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா? சொல்றான், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். அப்ப கிருபை பெற்ற மனுஷன்தான் அந்த கிருபையினால் தான் நடத்தப்படுகிற மனுஷனாய் காணப்படுகிறான். அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்திருக்குது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? இப்போ எனக்கு கிருபை கிடைக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ இன்னொரு காரியம், கர்த்தரை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அறிய வேண்டும், கர்த்தருடைய வழி தனக்கு புலப்பட வேண்டும். அப்போ என்ன பண்ணுறான்? இன்னும் கிருபை கிடைக்கிறதுக்கு அப்படின்ற வார்த்தையை சொல்லாமல்
உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுறான். கிருபை பெற்ற மனுஷன்தான், தொடர்ந்து அனுதினமும் புது கிருபையினால் நிரப்பப்படுகிற மனுஷன்தான். ஆனால் ஒரு காரியத்துக்கு விசேஷமாக ஒரு கிருபை வேணும்ல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு காரியம் தடைபட்டு இருக்கிறது, ஒரு காரியத்தில் சிறுமைப்பட்டு இருக்கிறோம், அந்த காரியத்தில் ஒரு கிருபை வேணும் அல்லவா? அப்போ அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் அவன் கேட்கிறான். அப்போ விரும்புகிறான் பாருங்க அவன். அடுத்து 19வது வசனத்தில் பாருங்க, அதற்கு அவர் என்னுடைய தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி சில காரியங்கள்லாம் வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, பேசுகிறார். என்ன சொல்றாரு? கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வெளிப்படுத்துவேன், உன்னுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. யாருக்கு என் கண்களில் கிருபை கிடைக்கணுமோ அவனுக்கு கிடைக்கும். மோசேக்கு ஏன் அவருடைய கண்களில் கிருபை கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க? தொடர்ந்து கிருபையை பெற்ற மனுஷன் தானே, வாஞ்ச அதுதான் நம்ம நீ கற்றுக்கொள்கிறேன்னு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருபை பெற்ற ஜனங்களாக கிருபை நிறைந்தவர்களாய் காணப்படலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டியதான வேலைகள் ஏராளமாக இருக்கும்போது அது எதற்கும் கிருபை வேணும், நமக்கு வேணுமா இல்லையா? அப்போ மோசே வந்து பார்த்தீங்கன்னா தான் நடத்த போகிறதான இந்த ஜனங்கள், இவர்களை நடத்துவது கஷ்டம், கடின இருதயம் உள்ளவர்கள், ஆனால் அதே நேரத்தில் தேவ பிள்ளைகள். அப்போ அதை நடத்துவதற்கு எனக்கு என்ன வேணும்? விசேஷமான கிருபை வேணும். அப்படினால அவன் கேட்குறான். அப்போ கர்த்தர்ட்ட இந்த கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் அவன் வந்து பார்த்திங்கன்னா விரும்பினான், அதை வந்து பார்த்திங்கன்னா வேண்டினான், பெற்றான். அப்போ நமக்கு அந்த விருப்பம் வேணும், அதுக்கு என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். நிச்சயமாக ஆண்டவர் தருவார். இப்போ மோசைக்கு மட்டும்தான் கிருபையை தருவாரா? அல்ல சிலருக்கு மட்டும்தான் கிருபையை தருவாரா? இரக்கத்தை தருவாரா? அப்படி அல்லவே. யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு என்ன பண்ணுவார்? ஆண்டவர் கொடுப்பார், நிச்சயமாக பெற முடியும் என்கிறதான ஒரு காரியம் அதில் அடங்கி இருக்கிறது. அடுத்து பாருங்க, தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு கீழ்ப்படிந்தவர் இந்த மோசே. இந்த 34ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் நீங்க பாருங்களேன், முதல் வசனம் முதல் பகுதி என்ன சொல்லுகிறது? கர்த்தர் மோசேயை நோக்கி, மோசேட்ட ஆண்டவர் பேசினார். என்னென்ன காரியங்கள்லாம் பேசினார் பாருங்க. முதல் வசனத்தினுடைய 2வது பகுதி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். ஒரு கமாண்ட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள் அப்படி சொல்றாரு, ரெடி பண்ணிக்கோ அப்படி சொல்றாரு. அப்படியானால் முன்ன வந்து உடைச்சு போட்ட கற்பலகை வந்து அதில் யார் எழுதுனான்னு பார்த்தோம், நம்ம தேவன் எழுதினார்ல அதில். அப்போ அதற்கு ஒத்ததான அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் அவனுக்கு வந்து தெரியணும்ல என்ன சைஸ் என்ன டைமென்ஷனில் அந்த கற்பலகை காணப்படுது, ஒரு ஐடியா வேணும். கர்த்தர் கரெக்டாக சென்டிமீட்டர் இன்ச் அளவுக்கு கரெக்டாக அப்படி கேட்குறவர் அல்ல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மறக்கக்கூடாது கர்த்தருடைய அது எவ்வளோ முக்கியமானது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்? இரவும் பகலும் உபவாசம் இருந்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளின்படியே ஏறி போய் என்ன பண்ணான்? அதை பெற்றுக்கொண்டு வருகிறான். கோபத்தில் அதை வந்து அவன் உடைத்து போட்டான். ஆனாலும் கூட என்ன மறக்கக்கூடாது? அந்த குறித்த காரியங்களை வார்த்தைகளை என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது. அப்போ அதற்கு ஒத்ததான கற்பலைகளை நிறுத்துவா. இது ஃபர்ஸ்ட் கமாண்ட். 2 கற்பலை இழைத்து கொண்டு வா, உடைத்த முந்தின பலகைகள் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன்னு சொல்றாரு. அப்புறம் ஆக்சுவலாக அவனை தான் எழுத வச்சாரு, எல்லாம் ஒன்று தான். சரி, 2வது வசனம், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில். 2வது கமாண்ட் என்ன அப்படின்னா, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். இது 2வது கமாண்ட். இது பாருங்களேன் கொஞ்சம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலம் நேரம் சம்பந்தப்பட்டதான ஒரு காரியம். ஸ்பெசிஃபிக்காக அந்த டேல ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறித்து ஆண்டவர் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து இவன் கால்குலேட் பண்ணாங்க, மேலே போய் காலமே நிற்கணும்னா எப்போ ரெடி ஆகணும், போகணும் இல்லையா? இதெல்லாம் வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கல் குத்திருச்சு முள்ளு குத்திருச்சு, ஒன்றுமே சொல்ல முடியாதுல்ல அவர்கிட்ட. அப்போ ரெடி ஆகணும். மூன்றாவது என்ன கமாண்டு? 3வது வசனம் பாருங்க, உன்னோடைய ஒருவனும் அங்கே வரக்கூடாது. கொஞ்சம் கம்பெனிக்கு யாரையாவது கூப்பிட்டு போகலான்னா நோ, மலையிலெங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்களேன், ஏதாவது ஒரு இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ம பிள்ளைங்களே எங்கேயாவது ஒளிஞ்சு வந்து பார்க்க இஷ்டப்படுவாங்கள்ல. அப்போ அத்தனை லட்சமான ஜனங்க
மோசே வந்து பார்த்திங்கன்னா உடைச்சி போட்டான், திரும்ப அவரை வந்து ஆண்டவர் கூப்பிடுறாரு. அப்படின்னு சொன்னால் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்கும் தெரியும். இந்த ஜனங்களை கட்டுப்படுத்தி கீழே வைக்க முடியுமா? மலையில் கூட ஏறக்கூடாது அப்படின்னு சொன்னான். அப்போ இதற்கெல்லாம் எவ்வளவு காரியங்களை வந்து மோசே சொல்ல வேண்டும், போதிக்க வேண்டும், அதனுடைய முக்கியத்துவத்தை. ஏன்னா இவனே முக்கியத்துவம் அறியாத மனுஷனாய் காணப்பட்ட நாட்கள் உண்டு. இப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவன்ற முக்கியத்துவத்தை குறித்து நீங்கள் சாகாது இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஆண்டவர் சொன்னபடி செய்யணும் அப்படின்றதெல்லாம் சொல்லணும் இல்லையா? அப்போ உன்னுடைய ஒருவனும் வரக்கூடாது, மலையிலெங்கும் ஒருவனும் காணப்படக்கூடாது, இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது. மனுஷனாவது சொன்னால் அவனே கேட்கறது கிடையாது, அவனே கேட்க மாட்டான். ஆடு மாடுகள்னா அப்போ எவ்வளோ பெரிய வேலை கீழே இருந்தவங்களுக்குலாம் இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மேலே போன மோசே தான் பெரிய வேலை செய்ததாக நம்ம பார்க்கிறோம். அது அவனுடைய ஊழியம். அடுத்து கீழே காணப்பட்டவர்கள், தலைவர்கள், அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஊழியம் கொடுக்கப்பட்டது. என்னன்னு கண்ட்ரோல் பண்ணணும். இல்லைன்னா பெரிய சங்காரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சபை, இஸ்ரவேல் சபையார் மத்தியில் நடக்கும் இல்லையா? ஆனால் நடந்ததாக நம்ம பார்க்கல. சரி, ஓகே. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவன் அரேஞ்ச் பண்ணணும். 4வது, அப்போது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 பலகைகளை இழைத்து அப்படியே செஞ்சான். அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தன்னை கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையின் மேல் ஏறினான். அப்படியே சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழ்ப்படிந்து என்ன பண்ணான்? இந்த காரியத்தை அவன் செய்தான். என்ன பார்த்தோம்? ஆண்டவரை அறிகிறது முக்கியம். ஆண்டவர் தான் நம்மளை மன்னிக்கிற, ரட்சிக்கிற, மீட்கிற தெய்வம் என்று சொல்லி மன்னிப்பை பெற அவரிடத்தில் வருகிறது முக்கியம். அவரை அன்பு செலுத்துகிறது முக்கியம். அன்பு செலுத்துகிறதை எப்படி தான் நீங்கள் நிரூபிப்பீங்க? உங்களுக்கே அப்போ தான் நிரூபித்துக் கொள்ள முடியும். எப்படி அப்படின்னு சொன்னால் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதன் மூலமாக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கர்த்தரிடத்தில் நான் அன்பு செலுத்துகிறேன்னு சொல்லி. இத்தனை காரியங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே மோசே வந்து செய்ததை நீங்கள் பார்ப்பீங்க. 5வது வசனம், கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை அவர் கூறினார். அப்போ சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு காரியங்கள் அந்த இடத்துல நடந்திருக்கு. அது 33ஆம் அதிகாரத்திலே அது ஸ்டார்ட் ஆகிடும். அவனுடைய விருப்பம், வேண்டுதல், கர்த்தர்ட்ட பேசின காரியங்கள். அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவனுக்கு 34ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறதான இதுக்கெல்லாம் நீ கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லுகிறதான லிஸ்ட் கொடுக்குறாரு. அந்த லிஸ்ட் படியெல்லாம் அவன் செய்த போது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னபடியே என்ன பண்ணுறாராம்? ஒரு மேகத்தில் இறங்கி. என்ன இறங்கி? இது காட் டிசன்ஸ் அப்படின்னு இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால் கீழே இறங்கினார்னு அர்த்தம். பரலோகத்தின் தெய்வம் மேகத்தில் கீழே இறங்குறாரு, இறங்கி அவனிடத்துல பேசினாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். என்னன்னா அவர் அறியதானே கேட்குறான். அறியறதுனா என்ன அர்த்தம்? அறியறதுனா ஆக்சுவலாக அந்த இடத்துல பார்க்கறது இல்லையா? இன்னும் வேறு இதில் எடுத்திங்கன்னா இன்னும் நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த இடத்துல முக்கியமாக அவரை பார்க்க அவன் விரும்பினான். ஃபோட்டோலேயே பார்த்துட்டு, லெட்டர்லேயே பார்த்துட்டு இருந்தா அன்றைக்கி என்ன சொல்லுவாங்க? ஒரு ஃபோட்டோ அனுப்புறீங்களா, லெட்டர் கூட வச்சு அனுப்புறீங்களா அப்படி கேட்பாங்க இல்லையா? இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பெண் பார்க்குறது, மாப்பிள்ளை பார்க்குறது என்ன பண்ணுவாங்க? வாட்ஸ்அப்பில் இதுலேயே ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்கல்ல. அதுக்கப்புறம் ஃபோட்டோவில் பார்த்தா போதுமா? நேராக பார்த்தா தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பார்க்குறோம்ல. எதுக்கு? இன்னும் அறியணும், இன்னும் பெட்டராக தெரியணும் எனக்கு, அப்படி தானே? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோசே வந்து அவ்வளவாய் ஆண்டவரிடத்துல அந்யோன்யமாய் காணப்பட்டதான ஒரு மனுஷன் தான். ஆனாலும் கூட இன்னைக்கு என்ன அவனுக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னால், நான் பார்க்கணும் ஆண்டவரை, இன்னும் அதிகமாக அறியணும் ஆண்டவரை அப்படின்னு சொன்ன ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். ஹல்லேலூயா. இரக்கத்தை காக்கும் கர்த்தராகிய தேவன் இயேசு. அல்லேலூயா. இவ்வளோ நேரம் இதெல்லாம் சொல்லிட்டு அவருடைய பேரை நான் சொல்லாமல் என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது அல்லவா? அப்போ அந்த இரக்கத்தை காக்கும் மெய்யான தேவன் கர்த்தராகிய இயேசு. ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். அப்படியே ஸ்தோத்திரம் அப்பா. என் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, மோசே விரும்பின போது ஆண்டவரே உம்மை நீர் வெளிப்படுத்தி நீர் இன்னார் என்கிறதான அறிவை கேட்டாவே நீர் இன்னும் அவனுக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை கண்டான், பின்புறத்தை கண்டான் ஆண்டவரே. அப்போ அதை எழுதி வைத்திருக்க போது நீர் உம்மை இன்னார் என்று வெளிப்படுத்தின காரியத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது மோசேயினிடத்தில் நீர் பேசின காரியம் அவனுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு வேதத்தை வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அது எவ்வளவு பிரயோஜனமாய் இருக்கிறது என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்களும் கூட ஆண்டவரே அப்படி மோசே கண்டதை போல நாங்கள் உம்மை காணவில்லை என்றாலும்
ஆண்டவரே, உம்மை குறித்தான அந்த அறிவை நீர் எங்களுக்கு தந்தபடியினாலே, அந்த வெளிச்சத்தை நீர் எங்களுக்கு தந்தபடியினாலே, உம்மை நீர் வெளிப்படுத்தினபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலே நாங்கள் கேட்டுதான் இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்மை அறிய வேண்டும், நீர் ஒருவரே தேவன் என்று அறிய வேண்டும், ஏற்க வேண்டும். உம்மாலே அன்று வேறொருவராலே மன்னிப்பு இல்லை என்று சொல்லி புரிந்து உம்மிடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. உம்மிடத்திலே வருகிற பிள்ளைகள் உம்மை நேசிக்க வேண்டும், முழு இருதயத்தோடு உம்மை நேசிக்க வேண்டும், நேசித்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுத்தீங்க. இப்படி ஆண்டவரை பட்டவர்களுக்கு உம்முடைய இரக்கம் ஆண்டவரே 1000 தலைமுறைக்கும் அது காணப்படுகிறது, அது அளவில்லாததாய் காணப்படுகிறது. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பீர்கள் என்கிறதான உத்தரவாதத்தை அந்த வார்த்தை கொடுக்கிறது என்று சொல்லி அறியவும் எங்களை தேற்றவும் ஆண்டவர் இந்த செய்தி பயன்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. வந்திருக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த உலகத்தின் சூழல்களினாலே சோர்ந்து போய் விடாதபடி ஆண்டவரே, எங்களில் இருக்கிறவர், எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களோடு கூட பேசுகிறவர் பெரியவர் என்பதை உணர கிருபை செய்யுங்கப்பா. அந்த நாளிலே மோசே கீழ்ப்படிந்து நின்றபோது ஆண்டவரே, கர்த்தர் மேகத்திலிருந்து இறங்கி அவன் அருகே நின்று ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்தி காமிச்சிங்க, உங்களுடைய நாமத்தை சொன்னீங்க, நான் தான் உன்னோடு கூட பேசின தேவன் என்று வெளிப்படுத்தினீங்கப்பா. அவனமாய் ஆண்டவர் என்ன பாடுகள் மத்தியிலே கடந்து போனாலும், சிறுமிகளை கண்டு கொண்டிருந்தாலும், வெட்கத்தின் கண்ணீரின் மத்தியிலே காணப்பட்டாலும், அப்பா எங்களுக்குள் இருக்கிறவர், எங்கள் அருகிலே நிற்கிறவர், பரலோகத்திலிருந்து இறங்கினதான நீர் என்று சொல்லி நாங்கள் அறிந்து உணர்ந்து பயந்து நடுங்கி கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்வீராக. இந்த மாசத்தை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக. உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் மென்மேலும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறார் நம்முடைய பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனாகிய அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.